சிம்பிளிஃபிகேஷனில் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3/5 பவர் 3 இன்ட்டு 3/5 பவர் -6 ஈக்குவல் டு 3/5 பவர் 2x - 1 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஸ் வேல்யூ அதாவது அடிமானம் சேமாக இருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை விட்டுறலாம். மேலே பவர் வேல்யூ பாருங்க, அடிமானம் சேமாக இருந்தால் அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ என்ன வரும்? 3 மைனஸ் இங்கே -6 இருக்கு. இந்த ஆண்ட சீக்குவல் டு இங்கே 2x - 1. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த -1 இந்த பக்கம் கொஞ்சம் +1 ஆகும். அப்போ 3 + 1 4 - 6 சீக்குவல் டு 2x. -6ல் 4 போச்சுன்னா -2 சீக்குவல் டு 2 இன்ட்டு x. இந்த 2 அப்படியே கேன்சல் பண்ணால் இங்கே -1 சீக்குவல் டு x. எக்ஸோடைய வேல்யூ என்னன்னா -1. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 2/5 பவர் 7 இன்ட்டு 2/5 பவர் -4 சீக்குவல் டு 2/5 பவர் 2x - 3 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். தி வேல்யூ ஆஃப் 1/216 பவர் -2/3 பிளஸ் 1/256 பவர் -3/4 பிளஸ் 1/32 பவர் -1/5 ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி சம் கொடுத்தாங்களா, அதாவது 1 வகுத்தல் கீழே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மேலே பவரில் மைனஸில் கொடுத்தாங்களா, நம்ம டைரெக்டாக ப்ளஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். அதாவது மேலே வரும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ இங்கே 216 இருக்குது. 216ங்கிறது 6 கியூப் 216 இன்ட்டு இந்த மைனஸ்ங்கிறது மேலே வரப்போ ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2/3 ப்ளஸ் அடுத்தது 256. 256ங்கிறது 4 பவர் 4 பெருக்கல் இங்கே 3/4 ப்ளஸ் இங்கே 32. 32ங்கிறது 2 பவர் 5 இன்ட்டு இங்கே 1/5. ஸோ இந்த 3க்கு 3 அப்படியே கேன்சல் ஆயிரும். 4க்கு 4 அப்படியே கேன்சல் ஆயிரும். 5க்கு 5 அப்படியே கேன்சல் ஆயிரும். 6 ஸ்கொயர் 36 பிளஸ் 4 கியூப் 64 பிளஸ் 2 பவர் 1 2. 64 plus 36 100. 100 plus 2 102. Answer will be 102. Option A is the correct answer. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, find the value of 1/216 power -2/3 plus 1/27 power -4/3 equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். find the value of root of 0.03 square plus 0.21 square plus 0.065 square divided by 0.003 square plus 0.021 square plus 0.0065 square divided by 2 என்ன வரும்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே 0.003 இருக்கு. அது எப்படி எழுதலாம்னா 0.03 divided by 10 ரைட் பண்ணலாம். மேலே ஸ்கொயர் இருக்கு. அதே மாதிரி இங்கே 0.21 divided by 10 whole power square. அதே மாதிரி இங்கே 0.065 divided by 10 பவரில் ஸ்கொயர் இருக்கு. அப்போ மேலே என்ன இருக்கும்? 0.03 ஸ்கொயர் பிளஸ் 0.21 ஸ்கொயர் பிளஸ் 0.065 ஸ்கொயர் இருக்கும். இங்கே வகுத்தல் 2 ரூட். ஓகே, ஸோ இங்கே காமனாக 10 ஸ்கொயர் இருக்கு. ஸோ 10 ஸ்கொயரை வெளியே எடுத்துமா இங்கே 1/10 ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே இருந்துச்சுன்னா அப்படியே இங்கே மேலே வரும். அப்போ என்ன வரும்? 10 ஸ்கொயர் 100 இன்ட்டு 0.03 ஸ்கொயர், அடுத்தது 0.21 ஸ்கொயர் பிளஸ் 0.065 ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே கீழே பாருங்க, இந்த 10 வெளியே எடுத்தாச்சு. அப்போ என்ன இருக்கும்? 0.03 ஸ்கொயர் பிளஸ் அதேமாதிரி 0.21 ஸ்கொயர் பிளஸ் 0.065 ஸ்கொயர் ரூட்டு இங்கே வகுத்தல் 2. ஸோ பாருங்க, இந்த வேல்யூவும் காமனாக இருக்குது, அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ ரூட்டுக்குள்ளே 100 மட்டும் தான் இருக்கும் பேலன்ஸு. அப்போ 100 ரூட்லேருந்து எடுத்துமா 10. ஸோ இங்கே வகுத்தல் 2 இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணுமா 5. 10 2 கேன்சல் பண்ணால் 5. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷனில் அடுத்த சம் பார்க்கலாம். இஃப் 9 பவர் n இன்ட்டு 3 பவர் 5 இன்ட்டு 27 பவர் 3 divided by 3 இன்ட்டு 81 பவர் 4 equal to 27, then find the value of n. ஸோ இந்த இடத்துல n இருக்கு, n-க்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ n, x, a அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாடலில் சம் கொடுத்தாங்களா, ஸோ அந்த வேல்யூஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இது பாருங்க, 9ங்கிறது 3 ஸ்கொயர், இங்கே 3 பவர் 5 இருக்கு, 27ங்கிறது 3 பவர் கியூபு, அதே மாதிரி 81ங்கிறது
3 பவர் 4 அதே மாதிரி 27ங்கிறதும் 3 பவர் கியூப். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம் இருக்கு. இந்த 3 பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே 3 பவரா மாற்றணும். ஸோ இங்க என்ன இருக்கு 9 பவர் என்னன்னு இருக்கு. 9ங்கிறது 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயருங்கிறது 3 ஸ்கொயர் மேலே n இருக்கு இன்ட்டு அதே மாதிரி இங்க 3 பவர் 5 அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி 27ங்கிறது 3 கியூப். 3 கியூப் மேல ஒரு 3 இருக்கு. அப்ப 3 into 3 9. அப்ப 3 பவர் 9 வகுத்தல். ஸோ இங்க 3 இருக்கு 3 பவர் 1 அர்த்தம் இன்ட்டு அதே மாதிரி 81 இருக்கு. 81ங்கிறது 3 பவர் 4. அப்போ 3 பவர் மேலையும் 4 இருக்கு. 4 into 4 16. 4 into 4 16 equal to இங்க 27ங்கிறது 3 பவர் கியூப். ஸோ நெக்ஸ்ட் அடிமானம் எல்லாம் சேமா இருக்கு. அடிமானம் எல்லாமே சேமா இருக்கு. அதை விட்டுறலாம். மேல இருக்கிற பவர் வேல்யூ அடிமானம் சேமா இருந்தா மேல இருக்கிற பவர் வேல்யூலாம் ஆட் பண்ணும். மேல இருக்கிற பவர் வேல்யூலாம் ஆட் பண்ணும். இங்க 2n plus 9 plus 5 14. ஸோ இங்க டிவைட்ல இருக்கு. அதாவது டிவைட்ல இருந்தா மேல வரும்போது மைனஸ் ஆகும். ஸோ 16 plus 1 17. அப்ப மைனஸ் 17 equal to இங்க 3 இருக்கு. நெக்ஸ்ட் 2n மைனஸ் 17ல 14 போச்சுன்னா மைனஸ் 3. மைனஸ் 3 ஈக்குவல் டு அதை போச்சுன்னா பிளஸ் 3 ஆகும். அப்போ 3 பிளஸ் 3 6. ஸோ n ஈக்குவல் டு 6 டிவைடட் பை இந்த 2 வந்து போச்சுன்னா கீழே வரும். அப்படியே கேன்சல் பண்ணா 3. n ஈக்குவல் டு என்னுடைய வேல்யூ என்னன்னா 3. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். x பவர் 2/3 டிவைடட் பை 42 ஈக்குவல் டு 5 டிவைடட் பை x பவர் 1/3 எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க x பவர் 2/3 இன்ட்டு இங்க x பவர் 1/3 equal to 42 இன்ட்டு இங்க 5. ஸோ அடிமானம் சேமா இருக்கு. நம்ம அடுக்க கூட்டிக்கலாம். அப்ப x பவர் 2/3 பிளஸ் 1/3 equal to இங்க 42 இன்ட்டு 5 210. ஸோ நெக்ஸ்ட் x பவர் 2க்கு எல்சிஎம் எடுத்தோமா 3 மேலையும் 3 வரும் equal to 210. இந்த 3க்கு 3 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்ப x equal to 210. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 3 equal to என்ன வரும்னு கேட்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடலில் சம் கொடுத்தாங்களா, இந்த ரூட்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்க 3 இருக்கு 3. நெக்ஸ்ட் 2 பவர் இங்க எத்தனை ரூட் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. 2 பவர் 5. 2 பவர் 5 equal to 32. ஸோ இந்த 3க்கு மேலே 32. இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு 31. ஸோ ஆன்சர் வில் பி 3 பவர் 31 டிவைடட் பை 32. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 2 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை 3 ரூட் ஆஃப் 6 ரூட் ஆஃப் a பவர் 9 ஹோல் பவர் 4 இன்ட்டு 6 ரூட் ஆஃப் 3 ரூட் ஆஃப் a பவர் 9 பவர் 4 equal to என்னவன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா, இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. ஏ பவர் 9 பெருக்கல். ஸோ இங்கே 3 ரூட்னு கொடுத்துருக்காங்க. 3 ரூட்னா 1/3 மீனிங். அடுத்தது பெருக்கல். அதே மாதிரி 6 ரூட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மீனிங்னா 1/6 மீனிங். இன்ட்டு இங்கே என்ன இருக்கு 4 இருக்கு. அடுத்தது இன்ட்டுனா பெருக்கல். அதே மாதிரி இங்கே பாருங்க ஏ பவர் 9 இன்ட்டு. ஸோ இங்கே 6 ரூட்னு இருக்குது. அப்போ 1/6 இன்ட்டு 3 ரூட்னு இருக்குது. 1/3 இன்ட்டு மேலே பவரில் 4. ஸோ இங்கே 3 கேன்சல் பண்ணால் 3, அகைன் கேன்சல் பண்ணால் 2, இங்கே 4 2ஆல் கேன்சல் பண்ணால் 2. ஸோ அதேமாரி 3 இங்கே கேன்சல் பண்ணால் 3, இங்கே 6 3ஆல் கேன்சல் பண்ணால் 2, அதேமாதிரி 4 2ஆல் கேன்சல் பண்ணால் 2. இப்போ இங்கே என்ன இருக்குது ஏ பவர் 2 இன்ட்டு இங்கே ஏ பவர், இங்கேயும் ஏ பவர் 2. ஸோ அடிமானம் சேமாக இருக்குது. நம்ம அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ ஏ பவர் 2 + 2 4. ஆப்ஷன் ஏ இஸ் த பி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 19 பவர் 12 + 19 பவர் 8 வகுத்தல் 19 பவர் 4 ஈக்குவல் டு 19 பவர் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிமானம் சேமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. இங்கே பாருங்க 12 இருக்கு. 12 அடிமானம் சேமாக இருந்தால் அடுக்க கூட்டிக்கலாம். 12 + இங்கே 8. ஸோ இங்கே வகுத்தல் இருக்கு. எப்பவுமே வகுத்தல் இருக்கும்போது வேல்யூ வந்து மேலே வந்துச்சுன்னா அது மைனஸாக மாறும். அப்போ இங்கே +4 இருக்கு. அப்போ -4 மாறும். ஈக்குவல் டு இங்கே எக்ஸ். ஸோ 12 + 8 20. 20ல் 4 போச்சுன்னா 16 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோடைய வேல்யூ 16. ஆப்ஷன் சி இஸ் த
கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க 17 பவர் 23 இன்ட்டு 17 பவர் 11 வகுத்தல் 17 பவர் 14 ஈக்குவல் டு 17 பவர் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். தி வேல்யூ ஆஃப் 3 ரூட் ஆஃப் 2 பவர் 4 ரூட் ஆஃப் 2 பவர் -5 ரூட் ஆஃப் 2 பவர் 6 ஈக்குவல் டு என்னவன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்காங்க. இங்க என்ன இருக்கு 2 பவர் 6. ஸோ இந்த ரூட்டுக்கு என்ன மீனிங் 1/2. அப்போ 6 இன்ட்டு 1/2 இங்கே அப்படியே கேன்சல் பண்ணுமா 2 பவர் 3 வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது 2 பவர் -5 இங்கே இன்ட்டு 2 பவர் 3 இருக்குது. அப்போ அடிமானம் சேமாக இருக்குது, அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ சீக்குவல் டு என்ன வரும் 2 பவர் -5 இங்கே +3 சீக்குவல் டு 2 பவர் -2. ஸோ இந்த இடத்துல 2 பவர் -2 இருக்கும். ஸோ இந்த ரூட்டுக்கு என்ன எழுதுவோம் இன்ட்டு 1/2 பவரில் 1/2. இந்த 2க்கு இந்த 2 அப்படியே கேன்சல் ஆயிரும். சீக்குவல் டு 2 பவர் -1 இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 பவர் -1 இருக்குது. 2 பவர் -1 அதுக்கு முன்னாடி 2 பவர் 4 இருக்குது. 2 பவர் 4 இது வந்து பெருக்கல் இருக்குது. ஸோ அடிமானம் சேமாக இருக்குது, அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ 2 பவர் 4 -1 சீக்குவல் டு 2 பவர் 3 இருக்கும். இங்கே 2 பவர் இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 பவர் 3 இருக்குது. அப்போது 2 பவர் 3 இன்ட்டு 3 ரூட்டுக்கு இன்ட்டு 1/3 ரைட் பண்ணலாம். அப்போது இந்த 3க்கு 3 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 2 பவர் 1 ஈக்குவல் டு 2. ஆன்சர் வில் பி பி. அடுத்த சம் பார்க்கலாம். 2400இன் 40% மதிப்பின் 50% மதிப்பின் 3/4 ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 2400 இன்னா பெருக்கல் 40%. அடுத்தது மதிப்பின்னா அகைன் பெருக்கல் தான். அடுத்தது 50%. அடுத்தது பெருக்கல் 3/4 அப்படிங்கிறாங்க. ஸோ எப்போவுமே சதவீதம் வந்துச்சுன்னா 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு சதவீதம் இருக்குது, அப்போ இங்கே 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா ஸோ இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கேயும் 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 24 இன்ட்டு இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 24 இன்ட்டு 5 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 360. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க 260இன் 40% மதிப்பு மற்றும் 180இன் 130% மதிப்பின் கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டையும், அதாவது இதோடைய மதிப்பையும் இதோட மதிப்பையும் கண்டுபிடிச்சி மற்றும்னா கூட்டணும். அதுக்கான கூட்டி அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.